தன் வரலாறு நாடு விட்டு நாடு பாகம் 8 மீண்டும் மலாயா. எழுத்து முத்தம்மாள் பழனிசாமி. குரல் SP பாமா. அன்று இரவு பயணத்தை தொடங்கினார். ரயில் தண்டவாளத்தின் வழியாக தெற்கு நோக்கி நடந்தார். பயணம் இரவில் மட்டும். பகலில் காட்டுக்குள்ளும் ஆற்றங்கரையோரத்திலும் பதுங்கி இருப்பாராம். சாப்பாடு எப்படி என்று குறுக்கு கேள்வி கேட்டேன். சாப்பாட்டை விடுங்கம்மா, குறிக்கோள் தான் பெரிது என்று தத்துவம் பேசினார். அவருக்கே தெரியாதாம் எத்தனை நாள், வாரம் என்று. சுமார் 1 மாதம் இருக்கலாம் என்றார். கேஷ்வுட் எஸ்டேட்டின் எல்லையை மிதித்ததும் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு திரும்பி பார்க்காமல் நண்பன் பொன்னுசாமி வீட்டுக்கு நடந்தாராம். தன் வீடு, தாய் தந்தை யாரையும் பார்க்க தோன்றவில்லையாம். கேஷ்வுட் தோட்டத்தில் மக்கள் இருந்த நிலையைக் கண்டு அதிர்ந்து போனாராம். ஏண்டா இன்னும் சாகாமல் இருக்கிறோம் என்று வருந்தினாராம். எத்தனையோ பேர் ஆடையின்றி சாக்கு துணிகளை உடுத்தியிருந்தனர். சில பெண்கள் உடம்பில் மேலும் கீழும் வாழை இலை, சேம்பு இலைகளை சுற்றி இருந்தனர். பெரும்பாலான பெண்கள் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனராம். மனதை கல்லாக்கி கொண்டு பொன்னுசாமி வீடு சென்று அவர் தாயாரிடமும் மனைவியிடமும் நடந்ததை சொல்லி அவர்கள் அழுவதை பார்த்து தானும் அழுது தீர்த்தாராம். பிறகு நடந்ததை அவர் விவரமாக சொல்லவில்லை. சீனியரின் மனைவியை திருமணம் செய்து கொண்டு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறாராம். நாங்கள் வந்து 2 வாரங்களில் என் பாட்டியும் எங்களுடன் வந்து தங்கிவிட்டாள். என் மாமாவின் நண்பரான பலராமன் வாரத்தில் 1 முறையாவது எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மாவையும் பாட்டியையும் கண்டு ஆறுதல் சொல்லிவிட்டு போவார். அவர் சைக்கிளில் வந்து இறங்கியதும் என் பாட்டி, டேய் பலராமா, என் பச்சை கிளி நீ இங்கிருக்க, நான் பெற்ற என் பாடும் கிளி எங்கேயடா? டேய் பலராமா, என் கோலக்கிளி நீ இங்கிருக்க, நான் பெற்ற என் கொஞ்சும் கிளி எங்கேயடா என்று அழுவாள். பாடினால்தான் அவருக்கு துக்கத்தை கொட்டி அழ முடியும் என்று நினைத்தேன். அவர் வந்தபோதெல்லாம் பாட்டி பாட்டு பாடி அழுவாள். பலராமனும் கண் கலங்கி நிற்பார். என் மாமாவின் மலாய்க்கார நண்பர் அகமதுவுக்கும் என்ன துரதிர்ஷ்டமோ, அவரையும் யாரோ கடத்தி சென்று விட்டார்கள். பினாங்கிலிருந்து லாரியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை லாரியுடன் கடத்தி சென்று விட்டார்களாம். ஐயன் யார் யாரையோ விசாரித்தும் பலனில்லை. ஐயனுக்கு நிற்க நேரமில்லை. பால்மரம் வெட்டத் தொடங்காவிட்டால் வயிற்று பிழைப்புக்கு வழியில்லை. என் சித்தப்பா குமாரசாமி வேலையில்லாமல் கஷ்டப்பட்டார். முதல் வேலையாக ஐயன் அவருக்கு சங்கட் மராண்டி தோட்டத்தில் வேலை வாங்கி அவரை குடும்பத்துடன் அங்கு குடி வைத்தார். தோட்டங்களெல்லாம் செடிகளும் கொடிகளும் வளர்ந்து காடு போல் இருந்தன. ஐயன் தோட்டங்களை சுத்தம் செய்தார். பயிரிடாத வெற்று நிலங்களை முதலில் சுத்தம் செய்து அம்மா காய்கறிகள் பயிரிட்டாள். நாங்கள் எல்லோரும் மண்வெட்டியும் கையுமாக ஓயாமல் வேலை செய்தோம். 1947 என் தம்பிகள் 3 பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். அம்மா நச்சரித்து கேட்டதால் 1948 எங்களை பள்ளிக்கு அனுப்புவதாக ஐயன் கூறினார். தோட்டங்கள் சுத்தமானதும் அம்மாவும் பால்மரம் வெட்டினாள். அக்காவுக்கு வீட்டு வேலை. நான் அம்மாவுக்கு உதவியாக பால்காட்டுக்கு செல்வேன். காலையில் அம்மாவுக்கு வேலை மங்கு துடைப்பது. இடுப்பில் நானும் பட்டைச்சாக்கு கட்டியிருப்பேன். துடைத்தெடுத்த காய்ந்த பாலை பட்டைச்சாக்கில் போட்டுக்கொள்வேன். மின்னல் வேகத்தில் என் வேலையை முடித்துவிட்டு நானும் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு மரம் வெட்ட பழகுவேன். 7-8 வருடம் வெட்டாததால் பால் சொட்டு சொட்டாக வடியாமல் சர்ரென்று ஊற்று போல் வடியும். பால் நிரம்பி கீழே போகாமல் மங்கு மாற்றி வைக்க வேண்டும். பால் எடுக்கும் நேரம் வந்ததும் நானும் அம்மாவுக்கு உதவியாக சிறிய வாளியில் பால் எடுப்பேன். முடிந்ததும் இருவரும் காண்டாவில் வாளிகளை மாட்டி பால் அரைக்கும் கொட்டகைக்கு கொண்டு செல்வோம். அடுத்த நாள் நிறை மாற்றி வெட்டுவோம். 1 நாள் தவறாமல் வேலை செய்வோம். மாலையில் காய்கறி தோட்டத்தில் வேலை. அம்மா கோழி, ஆடு, மாடு வளர்க்க திட்டமிட்டாள். 1935 எங்கள் வீட்டை கட்டின மலாய்க்காரரின் மகனான சுலைமானை அழைத்து ஐயன் கோழிக்கூண்டு, வாத்துக்கூண்டு, ஆட்டுக்கொட்டகை, மாட்டுக்கொட்டகை இவைகளை கட்டச் சொன்னார். அம்மா கையில் பணம் கிடைத்த போதெல்லாம் கோழி, வாத்து இவைகளை கம்பத்தில் உள்ள சீனர்களிடம் வாங்கினாள். யுத்தத்திற்கு பிறகு எங்கள் வீட்டைச் சுற்றிலும் குடியிருந்த மலாய்க்காரர்கள் யாரும் அங்கில்லை. மாறாக சீனர்கள் அங்கு குடியேறியிருந்தனர். ஒவ்வொரு எஸ்டேட்டும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கொண்டிருக்கும்.
ஒரு தொழிலாளி ஒரு நிறை வெட்டுவார். அதாவது ஏறக்குறைய 300 ரப்பர் மரங்கள் கொண்டது ஒரு நிறை. வெட்டுவது என்பது மரங்களை சீவுவது. வளைந்த முனையுள்ள கத்தியை கொண்டு மரத்தின் பட்டையை பக்கவாட்டில் மேலிருந்து கீழே சீவினால் அந்த கோடு வழியாக பால் வடிந்து ஒரு சிறு தகரத்தின் வழி மரத்தடியில் வைத்திருக்கும் கிண்ணத்தில் விழும். சீவும் பொழுது மரத்தில் படாமல் பட்டையை மட்டும் சீவ வேண்டும். மரத்தில் வெட்டுப்பட்டால் நாளடைவில் மரம் பழுதடைந்து விடும். மரத்தில் கத்திப்படுவதை காயம் படுதல் என்று சொல்வார்கள். தோட்டத் தொழிலாளர்களின் குடியிருப்புகளை கூலி லயம் என்று சொல்வார்கள். ஒட்டி கட்டின சிறு சிறு வீடுகள், காலத்துக்கு காலம் மாறுபட்டிருக்கும் அவ்வீடுகள் துரை பங்களா, வெள்ளைக்கார நிர்வாகியின் வீடு விட்டு தள்ளியே இருக்கும். தோட்ட குமாஸ்தா கிராணி வீடுகளும் அப்படியே. அதிகாலையில் சுமார் மணி 5க்கு கங்காணி மணி அடிப்பார். தொழிலாளர்கள் எழுந்து காலை கடன்களை முடித்துக்கொண்டு பால் வெட்டுக்கு வேண்டிய காண்டா, வாளி, கத்தி இவைகளை எடுத்துக்கொண்டு ஆபீஸ் பக்கத்தில் உள்ள பெரட்டுக்கு அழைக்கும் ரோல் கால் அல்லது மாஸ்டர் இடத்துக்கு செல்வார்கள். பெண்கள் தங்கள் கை குழந்தைகளை ஆயக் கொட்டகையில் விட்டுவிட்டு வருவார்கள். ரோல் கால் முடிந்ததும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட நிறைகளுக்கு சென்று மரம் சீவும் வேலையை தொடங்குவார்கள். மரம் வெட்டும் தொழிலாளர்களை கண்காணிக்க கங்காணியும் வெளிக்காட்டு குமாஸ்தாக்களும் தீம்பார் கிராணி செல்வார்கள். சில சமயங்களில் பெரியதுரை, சின்னதுரை என்று மாறி மாறி தோட்டத்தை சுற்றி வருவார்கள். காலை 10 மணிக்கு முன்பே மரம் சீவும் வேலை முடிந்துவிடும். முடிந்ததும் சிறு இடைவேளை. அப்பொழுது தொழிலாளர்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு வந்த உணவை உண்டுவிட்டு பட்டை ஆய்வார்கள். மரம் சீவும் பொழுது வெளிவரும் பட்டைகள் முதல் நாள் சீவிய கோட்டில் உள்ள காய்ந்த ரப்பர் பாலுடன் சேர்ந்து வரும். பட்டை ஆயும் பொழுது காய்ந்த பாலை மட்டும் தனியாக எடுத்து பட்டை சாக்கில் போட்டுக்கொள்வார்கள். அதை ஒட்டுப்பால் எனச் சொல்வார்கள். பால் எடுக்கும் நேரம் ஆனதும் சங்கோலி கேட்கும். அதை கேட்டு எல்லோரும் பால் எடுப்பார்கள். பால் எடுத்து முடிந்ததும் ஒவ்வொருவரும் பாலை 2 வாளிகளில் நிரப்பி காண்டாவில் மாட்டி தோளில் தூக்கிச் செல்வார்கள். பெண்களும் ஆண்களுக்கு சமமாக காண்டாவில் பால் சுமந்து கைவீசி வேகமாகச் செல்வார்கள். மதியம் 2 மணிக்கு முன்னம் வேலை முடிந்து வீடு சேர்வார்கள். பெண்கள் வீட்டு வேலைகளை கவனிக்க ஆண்கள் சிலர் அந்தி வேலைக்கு சென்று அதிக ஊதியம் பெறுவார்கள். அந்தி வேலை என்று காடு வெட்டுவது, கால்வாய் வெட்டுவது, மரங்களை சுற்றி புல் வெட்டுவது, இப்படி ஏராளமான வேலைகள் இருக்கும். சில ஆண்கள் எடுத்து வந்த பாலை உறைய வைத்து பால் அரைக்கும் மிஷின் மூலம் சிறு சிறு பாய் போன்று சீட்டிகளாக ஷீட்ஸ் உருவாக்கி காய வைப்பார்கள். காய்ந்த சீட்டிகள் பின் புகைக்கூண்டில் வைக்கப்படும். புகைக்கூண்டில் புகை போட்டு மீண்டும் பால் சீட்டிகள் உலர்த்தப்படும். புகைக்கூண்டில் இருந்து எடுக்கப்படும் சீட்டிகள் மஞ்சள் நிறமாக ஏற்றுமதிக்கு தயாராக இருக்கும். நான் இங்கு குறிப்பிடுவது 1950க்கு முந்தைய காலகட்டத்தில் தோட்டத்தில் இருந்த நிலை. காலம் மாற மாற லாரிகள், டிராக்டர்கள் வந்து ஆட்களின் வேலைகள் சுலபமாக்கப்பட்டன. அதற்கு பின் மற்ற இனத்தவரும் பால் வெட்டு தொழிலில் ஈடுபடத் தொடங்கினர். தற்சமயம் மலேசியா செம்பனை எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் முனைப்பாக இருக்கிறது. அக்காலத்தில் நமது பெண்கள் தோட்ட நிர்வாகிகள், தொழிலாளர்களை அழைத்து வந்த ஏஜெண்டுகள், சில தோட்ட கண்காணிகள் இவர்களிடம் சொல்லனா துன்பம் அனுபவித்திருக்கின்றனர். காலை கருக்களிலே கங்காணி மணி அடிக்க அறக்க பறக்க அடுப்பு மூட்டி அரைக்குறையாய் போட்டுக்கிட்டு பால் காட்டு கைலி சட்டை பட்டை சாக்கை மேலே கட்டி காண்டாவாளி தோளில் மாட்டி கஞ்சிப்பானை கையில் எடுத்து நின்று நினைக்கையிலே நெஞ்சமெல்லாம் கணக்குதடி. அலற அலற ஆசை பிள்ளையை ஆயா கொட்டையிலே விட்டுவிட்டு பெரட்டிலே பேர் கொடுத்து பெரியதுரைக்கு சலாம் போட்டு 5 பதுங்கி நின்று ஐயாமாருக்கு சலாம் போட்டு ஓடி ஓடி மரம் வெட்டி உட்கார்ந்து பட்டை ஆய்ந்து பறக்க பறக்க பால் எடுத்து பக்கமெல்லாம் நோகுதடி. தோட்ட தொழிலாளர்கள் நிர்வாகியை துரை என்றும் குமாஸ்தாக்களை ஐயா என்றும் அழைப்பார்கள். காலையிலே வந்துட்டாண்டி கருப்பு சட்டை கங்காணி, மணி அடிக்க வந்துட்டாண்டி மயிருவாயி கங்காணி, பெரட்டுக்கு வந்துட்டாண்டி புரட்டுக்கார கங்காணி, ஏட்டை புரட்டுறாண்டி எல்லம்மாளை கூப்பிடுறான், புக்கை புரட்டுறாண்டி புல்லாயியை கூப்பிடுறான், முறுக்கு மீசையை தடவிக்கிட்டு முனியம்மாளை கூப்பிடுறான்,
5ஆம் நம்பர் தொங்கலிலே அவளை வெட்டச் சொல்லுறான், 8ஆம் நம்பர் தொங்கலிலே என்னை வெட்டச் சொல்லுறான், குமரி பெண்களை பார்த்து பார்த்து குடுக்குறாண்டி நிறைகளை. இது கங்காணியின் பாடல். அடியே புள்ள சித்திர, மணியாச்சி பத்தர, தோட்டமெல்லாம் சுத்தர, தொட்டா கூட கத்தர. பெரும்பாலான ஆண்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை வேலை, பின் கள்ளுக்கடை, அதன் பின் வீடு, இதுதான் வாழ்க்கையாக இருந்தது. இது ஆங்கிலேயர்களின் தந்திரம். கள்ளுக்கடை, தமிழ் பள்ளி, கோயில், கூத்து மேடை, இவைகளே நம்மவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. மேலும் தோட்டங்கள் பட்டணத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும். தமிழ் பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் தோட்டத்தில் வேலை செய்யத் தொடங்குவார்கள். அவர்கள் வெளியில் சென்று படிப்பை தொடர வசதி இல்லை. அவர்கள் படித்தால் யார் பால் மரம் வெட்டுவது? நான் சிறியவளாக இருக்கும் பொழுது தோட்ட தமிழ் பள்ளியில் பயின்றேன். இரவில் சில வீடுகளில் ஆண்கள் பெஞ்சுகளில் அமர்ந்து கொண்டு ராகத்துடன் ராமாயணம், அல்லி அரசாணி மாலை, தேசிங்கராஜன் கதைகளை படிப்பார்கள். படிக்கத் தெரியாதவர்கள் அவர்கள் படிப்பதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். சில நாட்களில் நான் என் சுற்றத்தார் வீட்டில் தங்கி பாடல்களை கேட்பதுண்டு. எனக்கு பிடித்தது தேசிங்கராஜன் கதை. 2 அடிகள் எனக்கு நினைவில் உள்ளது. அண்ணா வாடா, தம்பி வாடா, ராஜா தேசிங்கு, பராசாரி குதிரை மேலே வாரான் தேசிங்கு. எனக்கு கதை அவ்வளவாக புரியாது. ஆனால் பாடும் விதம் உள்ளத்தை கவருவதாக இருக்கும். அடிக்கடி நாடகங்களும் நடத்துவார்கள். திருவிழா காலங்களில் நாடக குழுக்களை வரவழைத்து நாடகங்கள், கூத்து நடத்துவார்கள். ராஜபாட், லேடிபாட் என்று எல்லாமே ஆண்கள் நடிக்கும் குழுவாக இருக்கும். எனக்கு தெரிந்த வரைக்கும் அக்காலகட்டத்தில் ரத்தினப்பா நாடக குழு மிகவும் பிரசித்தி பெற்றது. கள்ளுக்கடைகளை பற்றிய பாடல்கள், கள் குடித்தவர்கள் பாடும் பாடல்கள், இப்படி ஏராளமாக நான் கேட்டிருக்கிறேன். என் நினைவில் நின்ற சில பாடல்கள். கடைக்கு போனேன், கள்ளை குடித்தேன், வடையை வாங்கினேன், வாயிலே போட்டேன், வாயில் வந்தபடி வார்த்தையை பேசினேன், கால்கள் பின்ன கதவை தட்டினேன், கதவை திரடி அம்மா, வம்பு பண்ணாதே சும்மா, விடுவேனாடி சும்மா, வைப்பேன் உன்னை கும்மா, நான் மட்டும்தான் குடிக்கிறேன்னு நினைக்காதடி கண்ணே, இது 4 தலைமுறையாய் நடக்குதடி பெண்ணே, கள்ளு குடிச்ச வெறியிலே கண்ணும் மண்ணும் தெரியல, உட்டான் பாரு லெஃப்ட்ல, ஒழுந்தேன் பாரு சேத்திலே, தூக்கி உட்டான் மேட்டிலே, திரும்பி காசியே சொல்லலே, திருப்பி உட்டான் ரைட்டிலே, தெளிந்து போனேன் ரூட்டிலே. மலாய் மொழியில் நன்றி. 2-3 மாதம் கழித்து பசுமாடு ஒன்றை கன்றுடன் ஐயன் வாங்கி வந்தார். எங்களுக்கெல்லாம் வேலைகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. பள்ளியிலிருந்து வந்ததும் என் தம்பிகளுக்கும் ஐயன் வேலை தருவார். மாட்டுக்கு புல் அறுப்பது, மரத்திலிருந்து தேங்காய் கொண்டு வந்து உரிப்பது, விறகு உடைப்பது, இன்னும் பல கடினமான வேலைகளை செய்வார்கள். சைக்கிளில் கடைக்கு சென்று அரிசி மூட்டை, புண்ணாக்கு மூட்டை ஏற்றி வருவார்கள். மிகச் சிறிய வயதிலும் அத்தனை வேலைகளையும் செய்வார்கள். அதிக கஷ்டப்பட்டு முரட்டு வேலைகளை செய்பவர்கள் தம்பி நாச்சிமுத்துவும் வடிவேலுவும் தான். முத்துச்சாமி பாட்டியால் மிக செல்லமாக வளர்க்கப்பட்டு வேலை செய்ய திண்டாடுவான், அல்லது வேலை செய்யாமல் தப்பித்துக் கொள்வான். 7 வருடங்கள் பள்ளி படிப்பு தடைப்பட்டதால் யாருக்கும் படிப்பில் அவ்வளவு நாட்டமில்லை. அதிகாலையில் எழுந்து 4-5 மைல்கள் நடந்து சென்று பஸ் ஏறி பள்ளிக்கு செல்ல வேண்டும். கையில் 10 காசுக்கு மேல் இருக்காது. வீடு வந்து சேரும் பொழுது மணி 3 ஆகிவிடும். இருப்பதை சாப்பிட்டுவிட்டு உடனே வேலையை தொடங்க வேண்டும். படிப்பில் ஆர்வம் இருந்தால் கூட இருக்கும் சூழ்நிலையில் எப்படி படிப்பு வரும்? அதுவும் 13, 14 வயதில் 5 வயது சிறுவர்கள் படிக்கும் பாடங்களை படிப்பதென்றால் ஆர்வம் எப்படி வரும்? MPJA, மலேயன் பீப்பிள்ஸ் ஆன்டி ஜப்பனீஸ் ஆர்மி குழுவினர் ஜப்பானிய ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்களை எல்லாம் பிடித்துச் சென்று விசாரணையின்றி கொன்றார்கள். அவர்கள் செயல்பட்ட இடம் ஆபிக் காங் என்னும் காடு. பந்தாய் ரமீஸ் பட்டணத்தின் அருகில் இருந்தது. அந்த பெயரை கேட்டாலே அக்காலத்தில் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனம். இப்பொழுது அக்காடு ஒரு செம்பனை தோட்டமாக மாறியுள்ளது. ஆனாலும் என்றோ நடந்த கொலைகளால் அந்த இடத்தில் பேய் பிசாசு நடமாட்டம் அதிகம் என்ற நம்பிக்கை இன்னும் மக்களிடையே உள்ளது. அக்காட்டில் ஒரு சில இடங்களில் அழகிய பெண்கள், மலாய் மொழியில் பொந்தியானா என்பார்கள், மோகினிகள் நடமாடுவார்களாம். சில இடங்களில் கோரமான உருவத்துடன் சில மனிதர்கள் இருப்பார்களாம்.
சில இடங்களில் ஐயோ அம்மா என்று அலறும் சத்தம் கேட்குமாம். சில ஆவிகள் பெரிய பெரிய ராஜ நாகங்கள் உருவில் நடமாடுகிறதாம். அக்காட்டில் உள்ள ஆவிகள் அலைமோதிக்கொண்டு பக்கத்து தோட்டப்புறங்களுக்கும் படையெடுக்குமாம். அப்பொழுதெல்லாம் 1947க்கு மேல் தோட்டப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு அடிக்கடி பேய் பிடிக்கும். பேய் பிடித்தவர்களை நான் நேரடியாக பார்த்ததுண்டு. அச்சமயத்தில் எங்கள் ஊர் வட்டாரத்தில் பேய் ஓட்டும் குழுக்கள் அங்கும் இங்கும் இருந்தார்கள். 1949ஆம் வருடம் அக்காள் பொன்னம்மாள் ஹேக்ராஃப்ட் தோட்டத்தில் ஆசிரியையாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அடிக்கடி அக்காளுடன் போய் தங்குவேன். தோட்டப்புறங்களில் நடக்கும் வேடிக்கைகள், விளையாட்டுகள், கோயில் திருவிழாக்கள் எல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தவை. அச்சமயத்தில் ஒரு நாள் தோட்டத் தொழிலாளர்களில் ஒரு இளம்பெண்ணுக்குள் ஆவி புகுந்து சேட்டை பண்ண ஆரம்பித்தது. அக்காள் என்னை அவர்கள் வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. 3வது நாள் அப்பெண்ணுக்குள் இருந்த பேயை ஓட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. எப்படியாவது பேயை பார்த்து விடுவது என்று நான் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை. தோட்டத் தொழிலாளர்கள் காலையில் வேலைக்கு சென்றால் பிற்பகல் 2 மணிக்குத்தான் வீடு திரும்புவார்கள். ஆகவே பேயோட்டும் நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கு தொடங்கியது. குறிப்பிட்ட வீட்டில் ஒரே கூட்டம். 3 பூசாரிகள் உடுக்கை, சாட்டை, பூஜைக்கு வேண்டிய சாமான்கள் சகிதம் வந்து நின்றார்கள். நான் வீட்டின் ஒரு மூலையில் போய் நின்று கொண்டேன். சாட்டை வைத்திருப்பவரிடம் இருந்து தள்ளியே நின்றேன். அவர் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தார். அருள் வந்துவிட்டால் அவர்களின் செயலில் சந்தேகப்படுபவர்களை தேடி வந்து சாட்டையால் அடிப்பார்களாம். எதையும் நம்பாதவர்களில் நானும் ஒருத்தி. இருந்தாலும் மனதுக்குள் ஒரு பயம். பூஜை ஆரம்பமானது. ஆவியால் ஆட்கொண்ட பெண்ணை அவ்வீட்டின் முற்றத்தில் வைத்து குடம் குடமாய் தலையில் தண்ணீரை கொட்டினார்கள். அப்பெண்ணும் ஆங்காரமாக கத்திக்கொண்டு உட்கார்ந்தபடி அங்கும் இங்கும் தலையை ஆட்டிக்கொண்டும் முடியை பிய்த்து கொண்டும் ஆடினாள். இன்னொரு மூலையில் சிறிய கோழி குஞ்சு ஒன்றை ஒரு தூணில் கட்டி வைத்திருந்தார்கள். அதை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அது என்ன ஆகும் என்பது எனக்கு முன்னமே தெரியும். உடுக்கை பாட்டு என்னை கவர்ந்தது. உடுக்கைக்காரர் பாட சாட்டை வைத்திருப்பவர் சாட்டையை சத்தமாக சொடுக்கிக் கொண்டு அப்பெண்ணை, நீ யார், உனக்கு என்ன வேணும் சொல், வேண்டியதை வாங்கிக் கொண்டு மலையேறு என்று பயமுறுத்தினார். ஒன்றும் பலிக்கவில்லை. இறுதியாக உண்மையாகவே அப்பெண்ணை சாட்டையால் அடித்தார். அப்பெண் வீறிட்டு, இதோ போரேண்டா, மலையேறி போரேண்டா, உயிர் பலி வேணுண்டா என்று கத்தினாள். பூசாரி மந்திரம் சொன்னார். உடுக்கை கிழிய உடுக்கைக்காரர் அடித்தார். சாட்டைக்காரர் தன்னைத்தானே அடித்துக்கொண்டு ஆடினார். உயிர் பலி கேட்ட பெண்ணிடம் பூசாரி கோழி குஞ்சை எடுத்து கொடுத்தார். கொடுத்ததுதான் தாமதம். அப்பெண் அக்குஞ்சை கையில் எடுத்து சின்னா பின்னமாக கடித்து துப்பினாள். அவளை பார்க்க ஒரு ராட்சசி போல் இருந்தது. கடித்து முடிந்ததும் மற்றுமொரு அடி விழுந்தது. வீல் என்று கத்திக்கொண்டு மயங்கி கீழே சாய்ந்தாள். உடனே பூசாரி அவள் தலைமுடியில் ஒரு முடிச்சு போட்டு கையில் வைத்திருந்த கத்திரிக்கோலால் அதை வெட்டி எடுத்து ஒரு தட்டில் வைத்தார். ஆவி அந்த முடிந்த முடிச்சில் அடங்கிவிட்டது. அதன்பின் அப்பெண் வீட்டுக்குள் தூக்கிச் செல்லப்பட்டாள். வீட்டுக்கு முன் இருந்த கூட்டத்தினர் சாட்டை உடுக்கை சகிதம் பக்கத்தில் உள்ள காடு நோக்கி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சென்றார்கள். ஏற்கனவே பக்கத்து காட்டில் ஒரு பெரிய காட்டு மரம் தனித்து நின்றது. முடிச்சுக்குள் கட்டுப்பட்ட ஆவியை எடுத்து அம்மரத்தில் வைத்து ஆணி அடித்து விடுவார்கள். பெண்கள் அங்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. நான் அம்மரத்தை எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன். நூற்றுக்கணக்கான முடிச்சுகள் அம்மரத்தில் இருந்தன. அப்படியென்றால் அம்மரத்தில் ஏராளமான ஆவிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது காடும் இல்லை, அம்மரமும் இல்லை. மேம்பாட்டு திட்டத்துக்காக அவை அழிக்கப்பட்டு விட்டன. ஆவிகளுக்கு நிரந்தரமான விடுதலை கிடைத்திருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம். ஆவி கேட்டது ஒரு உயிர். அது கோழி கேட்கவில்லை. ஏன் கோழி குஞ்சை கொடுத்தார்கள்? என் சந்தேகத்துக்கு யாரும் விளக்கம் தரவில்லை. இந்திய குடும்பங்களில், பொதுவாக இந்து குடும்பங்களில் சனிக்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் ஒருவர் இறப்பதை அபசகுணமாக கருதுகிறார்கள். சனிப்பணம் துணை தேடும், தங்கும் வியாழன் தன்னொடு 3 என்ற பழமொழியும் உண்டு. இப்பொழுதும் சனிக்கிழமை இறந்தவர்களை இடுகாட்டுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது கோழி குஞ்சு ஒன்றையும் எடுத்துச் சென்று சவத்துடன் எரிப்பார்கள். வியாழன் அன்று இறந்தவர்களை அன்றே எடுத்து விடுவார்கள்.
வியாழன் தங்கினால் அக்குடும்பத்தில் மேலும் 2 உயிர்கள் பிரியுமாம். இந்தோனேசியாவில் இந்து மதத்தவர்கள் கோழிகளை மனிதனின் இறுதிச் சடங்கில் பயன்படுத்துகிறார்கள். இறந்தது முதல் இடுகாட்டுக்கு எடுத்துச் செல்லும் வரை ஒரு கோழியை சவத்தின் பக்கத்தில் கட்டி வைத்திருப்பார்களாம். ஆவிகள், பில்லி சூனியம் என்னும் கெட்டவைகளையெல்லாம் கோழி ஈர்த்து கொள்ளுமாம். சவத்தை இடுகாட்டில் எரித்தவுடன் கோழியை விட்டு விடுவார்களாம். நம்மவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் பாடுவது என கட்டுப்பாடே இல்லை போலும். தாலாட்டு, ஒப்பாரி பாடல்கள் இவைகளெல்லாம் நாட்டுப் பாடல்களில் அடங்கியிருப்பது போல் தாலி வாங்கும் நிகழ்ச்சியில் பாடப்படும் பாடலும் அடங்கியுள்ளது. தற்பொழுதெல்லாம் இவ்வழக்கங்கள் மறைந்து வருகின்றன. இதோ தாலி வாங்கும் நிகழ்ச்சியில் பாடப்படும் ஒரு பாடல். தாலி வாங்கும் கதைகளையும் பாடலையும் எனக்கு சொன்னவர் எனக்கு ஏராளமான நாட்டுப் பாடல்களை வழங்கிய என் சின்னம்மா மாரியம்மாள். ஏமக் கருங்கோழி இந்திரரு பொன்கோழி இறகு தட்டி கூவும் போது ஏமன் சதிகள் செய்த ஏந்திழையாள் பெண்டுகளா என் மயிலிக்குத் தாலி வாங்க எழுந்ததுமே வாரீங்களா. சாமக் கருங்கோழி சந்திரரு பொன்கோழி சத்தமிட்டு கூவும் போது சாமன் சதிகள் செய்த சண்டாள பெண்டுகளா சீதைக்கு தாலி வாங்க சீக்கிரமா வாரீங்களா. குழந்தைகளுக்கு அம்மை வார்த்தால் 5ஆம் நாள் குளிப்பாட்டுவதும் விதவைகள்தான். காரணத்தை எனக்கு யாரும் சொல்லவில்லை. என் சின்னம்மாள் மாரியம்மாள் அவர்கள் எனக்கு இவ்வுலக கதைகள் அல்லாது 14 லோகத்தில் நடந்த கதைகள் நடக்கும் கதைகள் என்று ஏராளமாகச் சொல்வார். அவை யாவையும் நம்பத்தகாதவையாக இருந்தாலும் கேட்கச் சுவையாக இருக்கும். யமலோகத்தில் யம தர்மராஜா நடத்தும் அரசாங்கத்தை நேரில் கண்டவர் போல் பேசுவார். இங்கு நான் எழுதவிருப்பதும் ஓர் உண்மை கதை. ஆகவே பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அப்பிங்காங் காட்டின் எல்லையில் இருக்கும் மற்றொரு தோட்டத்தில் எங்கள் உறவினர்கள் பலர் தொழிலாளிகளாக வேலை செய்தனர். அவர்கள் யாவரும் ஐயன் மூலமாக மலாயாவுக்கு வந்தவர்கள். ஆகவே எந்த ஒரு பிரச்சனையானாலும் அவர்கள் ஐயனிடம்தான் வருவார்கள். 1948ஆம் வருடம் அது. ஒரு நாள் கணவன் மனைவி இருவர் தங்கள் 14 வயது பெண்ணை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஐயனிடம் முறையிட்டார்கள். அவர்கள் நிலையைக் கண்டு நாங்கள் பதறிப்போனோம். அப்பெண்ணின் தாய் பித்து பிடித்தவர் போல் ஒன்றும் பேசாமல் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். அவர்களின் மகளோ உண்மையாகவே பேய் பிடித்தது போல் முகத்தில் எவ்வித உணர்வுமின்றி நின்றிருந்தாள். இருவர் பக்கத்தில் நின்று அவள் கைகளை கெட்டியாக பிடித்திருந்தார்கள். அம்மா உடனே அப்பெண்ணை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்று ஒரு கட்டில் மேல் அமர வைத்து மெதுவாக அவளை பெயர் சொல்லி அழைத்தாள். உடனே அப்பெண் வீல் என்று ஒரு கத்து கத்திவிட்டு எழுந்து ஓட முயன்றாள். அம்மா சிலரின் உதவியுடன் அவளை பிடித்து மீண்டும் அமர வைத்தாள். அப்பெண் பக்கத்தில் இருந்த போர்வையை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு மூக்கன்துரை வருகிறான், ஐயோ மூக்கன்துரை வருகிறான், அம்மா மூக்கன்துரை வருகிறான் என்று கத்த ஆரம்பித்தாள். முடியை பீய்த்து கொண்டாள். பக்கத்தில் இருப்பவர்களை அடித்தாள். எனது பெற்றோர்களுக்கு பேய், ஆவி, ஜின் இவைகளில் சிறிதும் நம்பிக்கை இல்லை. எனக்கு அப்பொழுது ஒன்றும் புரியவில்லை. அவளை பார்த்து பரிதாபப்பட்டேன். அவளின் சில செயல்கள் எனக்கு வேடிக்கையாகவும் இருந்தன. அம்மா அவளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்து முகத்தை ஈரத் துணியால் துடைத்து விட்டாள். என் பாட்டி சாமியை கும்பிட்டு விபூதி வைத்து விட்டாள். ஐயனின் செயலும் எனக்கு புரியவில்லை. யாருக்காவது உடல்நிலை சரியில்லாவிட்டால் உடனே டாக்டரிடம் அழைத்து செல்வார். எங்கள் வீட்டில் மந்திரவாதிக்கு இடமில்லை. ஆனால் ஐயன் அப்பெண்ணை சிகிச்சைக்கு அழைத்து செல்லவில்லை. ஐயனுக்கு எல்லாம் புரிந்திருந்தது என்று நினைக்கிறேன். ஆகவே அவர் எல்லாவற்றையும் அம்மாவிடம் விட்டுவிட்டார். அம்மா தனக்கு தெரிந்த வைத்தியத்தை எல்லாம் செய்தாள். ஏறக்குறைய 4 நாட்கள் அப்பெண் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாள். அடிக்கடி மூக்கன்துரை மூக்கன்துரை என்று புலம்புவாள். அதை யாரும் பொருட்படுத்தவில்லை என்று நினைத்தேன். அக்காலகட்டத்தில் ரப்பர் தோட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஐரோப்பியர்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆங்கிலேயர்களுடைய பெயர்கள் வாயில் நுழையாது. ஏதாவது ஒரு காரண பெயரை வைத்து அழைப்பார்கள். நொண்டித்துறை, மூக்கன்துறை, பூனைக்கண்ணன், நெட்டைக்கால்துறை, இப்படி பல பெயர்கள் இருக்கும். நான் இங்கு குறிப்பிடும் பெண்ணின் பெற்றோர் வேலை செய்து வந்த தோட்டத்தின் நிர்வாகியை எல்லோரும் மூக்கன்துறை என்று அழைப்பார்கள். இப்பொழுது யூகித்துக் கொள்ளலாம் அப்பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் என்று.
ஐயன் டாக்டரிடம் செல்லவில்லை, மாந்திரீகனை அழைக்கவில்லை, போலீசுக்கும் போகவில்லை. இதெல்லாம் எனக்கு பெரியவளானதும் தான் புரிய வந்தது. அச்சமயத்தில் எனக்கு 15 வயது. இருப்பினும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மூளைக்கு எட்டாமல் இருந்தது. ஒரு இளம்பெண்ணின் எதிர்காலம் பாழாக கூடாது என்று ஐயன் வாளாவிருந்து விட்டார் போலும். அப்பெண்ணுக்கு பேய் பிடித்து விட்டது என்பதுதான் எல்லோரும் நம்பிய விஷயம். பல வருடங்கள் கழித்து அப்பெண்ணுக்கு திருமணமாகி கணவனுடன் சென்று விட்டாள். இம்மாதிரி பேய் பிசாசுகள் மேல் பழியை போட்டுவிட்டு பல அட்டூழியங்கள் நடந்து வந்தன. மற்றுமொரு பெண் அழகான தங்க விக்கிரகம் போல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். இவ்விஷயத்தை அம்மா எனக்கு விளக்கிச் சொல்லியிருக்கிறாள். அக்குழந்தை அந்த தோட்ட நிர்வாகியான ஆங்கிலேயரை போல் இருந்தது. அநேக சந்தர்ப்பங்களில் அக்குழந்தையை நான் பார்த்திருக்கிறேன். அவன் வளர்ந்த பிறகு சந்தை கடையிலும் பெரியவனானவுடன் அப்பாவுடன் கள்ளுக்கடைக்கு போவதையும் பார்த்திருக்கிறேன். அக்குழந்தையின் தாயார் துரை பங்களாவில் தோட்ட வேலை செய்து வந்தாள். அக்குழந்தை அப்படி இருப்பதற்கு தாய் சொன்ன காரணம், நாள் தவறினாலும் நட்சத்திரம் தவறாம அந்த வெள்ளைக்கார நாய் முகத்துல காலையில எழுந்து முழிச்சதுனால வந்த வினை இது. 1948 தங்கைகள் வால்புருக் தோட்ட தமிழ் பள்ளியில் சேர்ந்தார்கள். நான் தமிழ் பள்ளியில் சேர்வதற்கு வயது கூடிவிட்டது. வேலைக்கு செல்வதற்கும் வயது போதாது. ஆகவே அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில் என்னை ஆங்கிலோ சைனீஸ் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ப்பதற்காக ஐயன் அழைத்துச் சென்றார். அங்குதான் என் தம்பிகள் படித்தார்கள். அங்கு சேர்வதற்கு முன் தலைமை ஆசிரியர் எனக்கு ஒரு பரீட்சை வைத்தார். உன் பெயர் என்ன என்ற ஆங்கில கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்ல தெரிந்தது. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதிலளிக்க இயலவில்லை. எனக்கு அவமானமாக இருந்தது. அப்பள்ளியில் எனக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்னை பள்ளியில் சேர்க்காமல் வீடு திரும்ப ஐயனுக்கு தைரியமில்லை. அம்மாவுக்கு எப்படி பதில் சொல்வது? அடுத்து என்னை சிம்பங் அம்பாட்டில் சித்தியவான் இருக்கும் ஒரு தனியார் பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு என்னை முதல் படிவத்தில் சேர்த்தார். அதுவும் ஓர் ஆங்கில பள்ளி. அது சித்தியவான் நகரில் பிரபலமான டாக்டர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பெயர் டாக்டர் V.R.N. மேனன். இன்றும் அவர் பெயரில் சாலைகள், கட்டிடங்கள், தனியார் மருத்துவ நிலையம் எல்லாம் இருக்கின்றன. அவர் காலமாகும் வரை எங்கள் குடும்ப டாக்டராகவும் இருந்தார். அவரை எல்லோரும் கைராசிக்கார டாக்டர் என்று புகழ்வார்கள். அப்பள்ளி ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆயிற்று. என் தம்பி வடிவேலுவும் அங்கு 2வது வகுப்பில் படித்தான். என் வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஜப்பானிய ஆட்சியில் காலம் வீணானதன் விளைவால் படித்தவர்கள் யாவரும் வயது கூடினவர்கள். என் வகுப்பில் படித்த ஒரு மாணவனின் மகன் 2ஆம் வகுப்பில் படித்தான். எனக்கு ஆங்கிலம் பேசவும் தெரியாது, மலாய் பேசவும் தெரியாது. கடையில் ஏதாவது வாங்க வேண்டுமானால் தம்பி வடிவேலுவின் உதவியை நாடுவேன். காலையில் எழுவதற்கு மணி பார்க்க கடிகாரம் இல்லை. என் பாட்டி முதல் கோழி கோவி விட்டது, 2வது கோழி கோவி விட்டது என்று கோழியை நம்பி எங்களை எழுப்புவாள். 2 புத்தகங்கள், 2, 3 நோட்டு, பேனா, பென்சில், இவ்வளவுதான். மூட்டை மூட்டையாய் புத்தகம் சுமக்கவில்லை. நான் படித்த படிப்புக்கு புத்தகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். காலையில் எல்லோருமாக நடப்போம். காப்பியும் ரொட்டியும் பசி தாங்காது என்று என் தம்பிகள் காலையில் பழைய சாதத்தில் தயிர் விட்டு சாப்பிடுவார்கள். பள்ளியில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கணக்கு பாடத்தில் மட்டும் மார்க் வாங்குவேன். வீட்டுக்கு வந்தால் படிக்கவோ எழுதவோ ஒன்றும் இருக்காது. இரவில்தான் படிக்க நேரம் இருக்கும். ஆனால் படிக்க நல்ல விளக்கு இருக்காது. 2 பேருக்கு ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு. வீட்டு மாடியில் குப்புறப்படுத்து கொண்டு படிக்க வேண்டும். நாற்காலி மேஜையை நினைக்க முடியாது. எங்கள் புத்தகங்கள் எல்லாம் கரி பிடித்திருக்கும். நானும் நாச்சிமுத்துவும் சத்தமில்லாமல் படிப்போம். முத்துசாமியும் வடிவேலுவும் சத்தம் போட்டு ஐயனுக்காக படிப்பார்கள். பாயும் தலையணையும் பக்கத்தில் இருக்கும். சில சமயம் தூங்கி விடுவார்கள். ஐயன் கீழிருந்து சத்தம் கொடுப்பார். உடனே எழுந்து இருவரும் பயத்தில் இவன் புத்தகத்தை அவனும், அவன் புத்தகத்தை இவனும் எடுத்துக்கொண்டு கண்களை திறக்காமல் புத்தகத்தில் உள்ளதை உளறி கொட்டுவார்கள். ஐயனும் மகன்கள் படிக்கிறார்கள் என்று சமாதானமடைவார். எங்களுக்கு சொந்தக்காரர் ஒருவர் பக்கத்து தோட்டத்தில் இருந்தார். அவர் பெயர் கருப்பண்ணன். அவரை எல்லோரும் ஓரியாடி கருப்பண்ணன் என்று அழைப்பார்கள். நாங்கள் அவரை ஓரியாடி மாமா என்று பிரியமாக அழைப்போம். ஓரியாடி என்றால் வம்புக்காரர் என்று பொருள். அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார்.
கவுண்டர் சமூகத்தில் பழனிச்சாமி, முத்துச்சாமி, பெரியசாமி, குமாரசாமி என்ற பெயர்கள் எந்த குடும்பத்திலும் இருக்கும். நான் வசித்த சிறிய ஊரில் எனக்கு தெரிந்து 5 பழனிச்சாமிகள் இருந்தார்கள். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பெயருக்கு முன்னால் இன்னும் ஒரு பெயர் இருக்கும். அதுதான் முக்கியம். வெள்ளக்கோயில் பழனிச்சாமி, பின்தாங் பழனிச்சாமி, அலையக்காட்டு பழனிச்சாமி, பரமத்தி பழனிச்சாமி என்று சுலபமாக அடையாளம் காண பட்டப்பெயர் வைத்திருப்பார்கள். நாளடைவில் பழனிச்சாமி மறைந்து வெள்ளக்கோவிலான், பரமத்தியான் என்று அழைக்கப்படுவார்கள். ஓரியாடி மாமாவுக்கு ஓரியாடி என்ற பெயர் விளங்கிற்று. ஓரியாடி மாமா ஜப்பானியர் ஆட்சியில் பக்கத்தில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்து வந்தார். அப்பொழுது அவருக்கு திருமணம் ஆகவில்லை. குடிப்பழக்கம் இருந்தது. குடித்துவிட்டால் அக்கம் பக்கம் எல்லாம் சண்டை போடுவாராம். அதனால்தான் அவருக்கு அப்பெயர் வந்ததாம். இதை அவரே என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஒரு சமயம் அடுத்த வீட்டுக்காரருக்கும் இவருக்கும் வந்த சண்டையில் மாமா மண்வெட்டி கணையால் அடுத்த வீட்டுக்காரரை அடித்து விட்டார். அடுத்த வீட்டுக்காரர் அப்பொழுது குழந்தை ஒன்றை கையில் வைத்திருந்தாராம். அடித்த அடியில் இருவரையும் கொன்றுவிட்டார். அடுத்த நாள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அது ஜப்பானியர் ஆட்சி. ஒவ்வொரு நாளும் காலையில் அடி விழுமாம். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. சிறிய குற்றத்துக்கெல்லாம் மரண தண்டனை விதிக்கும் ஜப்பானிய அரசாங்கம் மாமாவுக்கு புறம்படி தண்டனை தான் கொடுத்தது. மாமாவின் நல்ல காலம். ஜப்பானியர் ஆட்சி மாறி வெள்ளையர் ஆட்சி வரவே அவருக்கு விடுதலை கிடைத்தது. நாங்கள் மலாயா சென்றதும் அவர் எங்கள் கம்பத்துக்கு வந்து வசித்தார். இரவில் எங்களுக்கு இயேசு கதை, பாட்டு, அவருடைய சிறை கதையெல்லாம் சொல்லுவார். சிறையில் அவருக்கு எப்படி தண்டனை கொடுப்பார்கள் என்று சொல்வார். கேட்க வேடிக்கையாய் இருக்கும். அம்மா மும்முரமாக ஆடு, மாடு, கோழி, பன்றி வளர்ப்பதில் ஈடுபட்டாள். பிள்ளைகள் படிப்புக்கு பணம் வேண்டும். பள்ளி முடிந்ததும் எல்லோருக்கும் வேலை இருக்கும். அம்மா இன்னும் காய்கறி பயிரிடத் தொடங்கினாள். எங்கள் உணவில் சிறிது மாற்றம். கோழி, மீன், பச்சை காய்கறிகள் சுலபமாக கிடைத்தன. பால், தயிர், நெய் இவையெல்லாம் எங்கள் உணவில் இடம்பெற்றன. கோழிகள் பெருக ஆரம்பித்ததும் கோழி முட்டையும் கிடைத்தது. அடிக்கடி கோழி இறைச்சி சாப்பிட ஆரம்பித்தோம். ஐயனுக்கு வாயில்லா பிராணிகளை சித்திரவதை செய்வது பிடிக்காது. ஐயன் கோழியை வெட்டாமல், அறுக்காமல் உடனே கொல்லும் ஒரு வழி வைத்திருந்தார். கோழியை பிடித்து இறக்கை இரண்டையும் பின்னிவிட்டு கால்கள் இரண்டையும் வலது கையில் பிடித்து இடது முன்கை மேல் அடிப்பார். கோழி கண்மூடி திறக்கும் முன் இறந்துவிடும். இதை பார்த்து கொண்டு இருந்த என் தம்பி நாச்சியப்பன் ஒரு நாள் அம்மாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு ஒரு கோழியை பிடித்தான். ஐயன் செய்வது போலவே கோழியை அடித்தான். கோழியும் இறந்துவிட்டது. அப்படித்தான் அவன் நினைத்தான். இறந்த கோழியை வீட்டுக்கு பின்புறம் எடுத்துச் சென்று தம்பி வடிவேலுவின் உதவியுடன் கோழியின் உடம்பில் உள்ள பொங்குகளை பிடுங்கி சுத்தம் செய்தான். கோழியை சுத்தம் செய்துவிட்டு அதை ஒரு கல்லின் மீது வைத்துவிட்டு கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றான். திரும்பி வரும் பொழுது மயக்கத்தில் இருந்த கோழி ஓட ஆரம்பித்தது. அன்றுதான் கோழி நிர்வாணமாக ஓடுவதை பார்த்தேன். அதை பார்க்க அப்படித்தான் தெரிந்தது. அதன் பின் அதை விரட்டி பிடித்து விட்டான். எங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் பள்ளி செல்வது மிக கடினமாக இருக்கும். காலையில் எழுந்து பழைய சோறும் தயிரும் சாப்பிடுவோம். 5 மணிக்கெல்லாம் கொள்ளிக்கட்டையை எடுத்து வீசிக்கொண்டு 3 மைல் பஸ் வரும் இடத்துக்கு நடப்போம். வசதி இருந்தது, சொத்து இருந்தது, கஷ்டம் இன்னும் ஒட்டிக்கொண்டு இருந்தது. செம்மையிலும் வறுமை. கையில் செலவுக்கு 10 காசுதான் கிடைக்கும். பசியுடன் திரும்பி வந்தவுடன் மதிய உணவு. பிற்பகல் 3 மணிக்கு முடிந்ததும் ஒவ்வொருவருக்கும் நிற்க நேரமில்லாத வேலை. படிப்பு எப்படி வரும்? ஐயன் தோட்டத்தை சீர்படுத்துவதிலும் ஆட்களை வேலைக்கு எடுப்பதிலும் மும்முரமாக இருந்தார். யுத்தத்துக்கு முன்பு இருந்த தொழிலாளருக்கான தொடர் வீட்டை லைன்ஸ் புதுப்பித்தார். தாராளமாக 8 குடும்பங்கள் வசிக்கலாம். யுத்தத்துக்கு முன் ஐயனிடம் வேலை செய்தவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஐயன் புதிதாக எடுத்தவர்களில் ஒருவர் ஒரு கால் இல்லாதவர். சயாமில் ரயில் பாதை பொழுது காலில் புண் வந்து வேலை செய்ய முடியாமல் போயிற்றாம். ஜப்பானிய ஆபீசர் காலை விட்டுவிட்டு அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டாராம். அவர் பெயர் வடிவேலு. நாங்கள் எல்லாம் அவரை நொண்டி வடிவேலு என்று அழைப்போம். இப்பொழுது நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. அவர் எப்படியோ உயிருடன் வந்து சேர்ந்து விட்டார். அவர் தன்னுடைய தாயாருடன் வசித்து வந்தார். ஐயன் அவருக்கு சுலபமான வேலை கொடுத்து வீடு கொடுத்து ஆதரித்தார். ஆதரிக்க ஆளில்லாதவர்கள் எத்தனையோ பேர் பிச்சை எடுத்து அனாதையாக இறந்தார்களாம். என் ஐயனுக்கு எப்பொழுதுமே பெரிய மனசு.
தொழிலாளர்களையும் அவர்களின் தேவைகளையும் ஐயன் எப்பொழுதும் முக்கியமாக கருதுவார். ஆரம்ப காலத்தில் ஐயனிடம் வேலை செய்தவர்களுக்கு மலாய் மொழி பேச வராது. கடைத்தெருவுக்கு போய் ஏதாவது வாங்க வேண்டுமென்றால் அதிக சிரமப்படுவார்கள். ஒரு சிறு சம்பவத்துக்கு பிறகு ஐயன் தொழிலாளர்களுக்காக சில வசதிகளை செய்து கொடுத்தார். ஐயனின் தொழிலாளிகளில் ஒருவர் கம்போங் பாரு கடைத்தெருவுக்கு முடிவெட்டச் சென்றுள்ளார். அவருக்கு மலாய் மொழி சுத்தமாக தெரியாது. அங்கு சென்ற பின்தான் தெரிந்தது அங்கு இந்தியர் முடிவெட்டும் கடை இல்லை என்று. அவருக்கு மரத்தடியிலும் வெறும் தரையிலும் அமர்ந்து நாவிதரிடம் முடிவெட்டியோ சவரம் செய்தோதான் பழக்கம். அன்று வேறு வழியின்றி அங்கு இருக்கும் ஒரே சீனாக்காரன் கடைக்கு சென்று எப்படியோ சாடை காட்டி முடிவெட்டும்படி விளக்கியிருக்கிறார். சீனனும் வழக்கம் போல் அவரை நாற்காலியில் அமரச் செய்தானாம். எதிரே ஒரு நிலை கண்ணாடி இருந்ததாம். அவர் தன் முழு உருவத்தையும் கண்ணாடியில் பார்த்ததே இல்லையாம். பார்த்ததும் தலை சுற்றுவது போல் இருந்ததாம். அடுத்து சீனன் ஒரு வெள்ளை துணியை எடுத்து அவர் மேல் போட்டு கழுத்துக்கு கீழ் மூடிவிட்டான். கண்ணாடியில் அவர் உருவம் பிணத்தை மூடி வைத்தது போல் இருந்ததாம். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு உட்கார்ந்திருந்த பொழுது சீனன் சவரக்கத்தியை அவர் முன் கொண்டு வந்து அவனுக்கே உரிய பாணியில் தீட்டியிருக்கிறான். அவர் பெயர் எனக்கு தெரியாது. எல்லோரும் அவரை கருப்பூரார் என்று அழைப்பார்கள். கருப்பூராருக்கு உலகமே இருண்டு விட்டதாம். ஒரே தாவில் நாற்காலியில் இருந்து குதித்து ஓட்டமும் நடையுமாக கம்பத்துக்கு வந்து சேர்ந்தார். ஐயனிடம் வந்து முறையிட்டார். ஐயனுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. ஆனால் அவருக்கு புரிய வைக்க முடியவில்லை. அதன் பின்தான் ஐயன் சலவை தொழிலாளி ஒருவரையும் நாவிதர் ஒருவரையும் கொண்டு வந்து தொழிலாளர் இருக்கும் இடத்தில் வீடு கொடுத்து வைத்திருந்தார். சலவை தொழிலாளி பெயர் குருசாமி. அவரும் சயாமில் போய் அடிபட்டு வந்தவர். நாவிதர் பெயர் மருதமுத்து. ஆனால் அவரை எல்லோரும் சட்டைக்காரன் என்று அழைப்போம். ஒரு சமயம் யாருடைய சட்டையையோ எடுத்து இன்னொருவருக்கு விற்று விட்டாராம். அதனால் அவருக்கு சட்டைக்காரன் என்று பெயர் வந்ததாம். யுத்தத்துக்கு முன்பு நாங்கள் படித்த தமிழ் பள்ளியில் ஆங்கிலம் போதிக்கப்படவில்லை. ஐயன் ஒரு ஆங்கில ஆசிரியரை நியமித்து எங்களுக்கு ஆங்கிலம் போதிக்க ஏற்பாடு செய்தார். தொழிலாளர்கள் வசிக்கும் இடத்தில் அந்த வகுப்பை நடத்த ஏற்பாடு செய்து தொழிலாளர்கள் பிள்ளைகளும் ஆங்கிலம் கற்க வசதி செய்து கொடுத்தார். அக்காலத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் பிள்ளைகள் ஆங்கில பள்ளிகளுக்கு போவதை தோட்ட நிர்வாகிகள் விரும்பவில்லை. அப்படியும் சில மாணவர்கள் ஆங்கிலம் படித்து வந்தனர். ஒரு தடவை ஒரு உயர்நிலை பள்ளி மாணவனுக்கு பள்ளியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அத்தோட்ட நிர்வாகி அம்மாணவனை அழைத்து கூலிக்காரன் பிள்ளைக்கு ஆங்கில படிப்பு தேவையா என்று கடிதத்தை கிழித்து போட்டாராம். அத்தோட்ட நிர்வாகியும் ஒரு இந்தியர்தான். இரண்டாம் உலக யுத்தம் முடிந்ததும் மக்கள் வாழ்க்கை பழைய நிலைக்கு மாறத் தொடங்கியது. தோட்ட தொழிலாளர்கள் பிள்ளைகள் ஆங்கில பள்ளிகளுக்கு செல்ல ஆரம்பித்தனர். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சமூகமாக தமிழர்கள் மாறிக்கொண்டிருந்தனர். 1946 இரண்டாம் உலக யுத்தம் முடிவுற்றது. மலாயாவிலும் யுத்தம் நின்றது. 1947 1948களில் ஆங்கிலேயர்கள் மீண்டும் திரும்பி ரப்பர் தோட்டங்களை பழைய நிலைக்கு கொண்டு வர முயன்று கொண்டிருந்தனர். ஆனால் வந்த ஆங்கிலேய நிர்வாகிகள் அனைவரும் அனுபவமில்லாதவர்களாக இருந்தனர். அவர்களின் முரட்டுத்தனத்தாலும் அனுபவமின்மையினாலும் நம் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். காடு அழித்தல், கால்வாய் வெட்டுதல், நீண்ட நேரம் வேலை, இப்படியெல்லாம் சீரழிந்தனர். எங்கள் பக்கத்து ரப்பர் தோட்டமான வால்புரூக் தோட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் வட்டாரமான கம்போங் தெப்போக்கில் உள்ளவர்களும் கம்போங் பாருவில் உள்ளவர்களும் பக்கத்து பட்டணத்துக்கு செல்லும் ஒரே வழி எங்கள் தென்னந்தோப்பை கடந்து வால்புரூக் தோட்டத்தின் வழியாக செல்வதுதான். நாங்கள் பள்ளிக்கு செல்லும் வழியும் அதுதான். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அந்த வழி இருந்தது. ஒரு நாள் திடீரென்று வால்புரூக் தோட்ட நிர்வாகி அவர் தோட்டத்துக்குள் செல்லும் அவ்வழியை அடைத்து விட்டார். ஓரிரண்டு நாட்கள் மக்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். இரட்டடிப்பு தூரம் இருக்கும் பெரிய பாதையில் நாங்கள் பள்ளிக்கு சென்றோம். அதுவும் யாராவது கொண்டு போய் விட வேண்டும். கம்பத்து மக்களுக்காக ஐயன் அந்த நிர்வாகியிடம் சென்று எங்கள் சிரமத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த மேனேஜர், இந்த தோட்டம் ஆங்கிலேயருடையது, உன் அப்பன் வீட்டுதல்ல. உன் கம்பத்துக்காரர்களுக்காக இந்த தோட்டத்தை நடத்தவில்லை. நான் கம்பெனியில் சம்பளம் வாங்கும் மேனேஜர் என்று ஐயனை அவமதித்து அனுப்பிவிட்டானாம். எதை வேண்டுமானாலும் ஐயன் தாங்கிக் கொள்வார். தன்மானம் பாதிக்கப்படுவதை தாங்க மாட்டார். உடனே பழி வாங்கும் உணர்ச்சி மேலோங்கும்.
அது எங்கள் குடும்பத்தின் சாபக்கேடு. அதனால்தான் என் முன்னோர்கள் குற்றவாளிகளாகவும் கொலைக்காரர்களாகவும் தாய் மண்ணை விட்டுவிட்டு வந்தனர். என்ன யோசனை செய்தாரோ, ஒருவரையும் கலந்து ஆலோசிக்காமல் அடுத்த நாள் மண், சிமெண்ட், கல் இவைகளை வாங்கி தோட்ட எல்லையில் எங்கள் ஆற்றருகே கொட்டினார். அதன் பின் வால்புருக் தோட்ட கண்காணி ஒருவரை அழைத்து தன் திட்டத்தை சொன்னார். அதாவது எங்கள் நிலத்தில் ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்போவதாக சொன்னார். அந்த ஆறு வால்புருக் தோட்டத்தின் வழியாக வந்து எங்கள் தென்னந்தோப்பின் வழியே ஓடி கடலில் கலக்கிறது. கண்காணி உடனே புரிந்து கொண்டார். அணையை கட்டினால் தண்ணீர் ஓடாமல் வால்புருக் தோட்டத்தில் நீர் தேங்கிவிடும். கண்காணியிடம், ஐயன், உன் துரையிடம் போய்ச் சொல், கம்பத்து மக்களின் நலம்தான் என் நலம். இந்த ஆறு அவன் அப்பன் வீட்டு ஆறல்ல. வெள்ளைக்காரன் தோட்டத்தின் நலனில் எனக்கு அக்கறை இல்லை. வழியை திறந்து விடாவிட்டால் உன் தோட்டம் முழுக்க அழிந்துவிடும். நாளைக்கே வேலையை ஆரம்பிக்கிறேன் என்று காரசாரமாக பேசினார். அன்று மாலையே வழி திறக்கப்பட்டது. ஜப்பான் ஆட்சியில் எங்கள் கம்பத்தில் தடியெடுத்தவன் தண்டல்காரன். ஆட்சியின் இறுதியில் கம்யூனிஸ்ட்காரர்களின் ஆதிக்கமும் தலை விரித்தாடியது. அக்கட்சியின் அங்கத்தினர்கள் பெரும்பாலோர் சீனர்கள். சில இந்தியர்களும் சீனர்களுடன் சேர்ந்து கொண்டு பலசாலியாக திகழ்ந்தனர். எங்கள் கம்பத்து கம்யூனிஸ்ட் தலைவன் ஈகோங் என்பவர். அந்த காலகட்டத்தில் எங்கள் கம்பத்தில் அவர்கள் ஆட்சிதான். அவருக்கு கையாள் கருப்பண்ணன் என்பவர். அவரை எல்லோரும் ஈகோங் கருப்பண்ணன் என்று அழைப்பார்கள். கருப்பண்ணனை கண்டால் எல்லோருக்கும் பயம். 1949 எங்கள் சுற்றத்தார் ஒருவர் பக்கத்து தோட்டத்தில் ஒரு பெண்ணை காதலித்து அங்கிருந்து அழைத்து வந்துவிட்டார். ஐயன் அத்தம்பதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வீடு கொடுத்து கூடிய சீக்கிரம் திருமணம் செய்து வைப்பதாக வாக்களித்தார். இந்த சம்பவத்தை கருப்பண்ணன் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நானும் இங்கு ஒரு தலைவன், எனக்கும் பேச உரிமை இருக்கிறது என்று மார்த்தட்டி நின்றாராம். அடுத்த நாள் சவால் விட்டாராம். ஈகோங் கருப்பண்ணன் என்றால் அழுத பிள்ளை கூட வாய் மூடும். தண்டலுக்கு என் விஷயம் தெரியாது, நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். தண்டல் அவர் பெண்களை என்ன கோட்டையிலா வைத்திருக்கிறார்? அவர் பெண்களில் ஒருத்தியை கடத்த எவ்வளவு நேரமாகும்? ஐயன் எந்த சவாலுக்கும் அஞ்ச மாட்டார். தன் பெண்களை பற்றி பேசியதும் அவர் உடனே செயலில் இறங்கினார். என்ன செய்தாரோ ஏது செய்தாரோ எனக்கு இன்று வரை தெரியாது. மறுநாளே ஈகோங் கருப்பண்ணன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் கூட யாராலும் எடுக்க முடியவில்லை. 6 மாதம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. சிறைவாசம் முடிந்து ஈகோங் கருப்பண்ணன் வெறும் கருப்பண்ணன் ஆகி பிறகு கருப்பண்ணனும் மறைந்து எங்கோ சென்று விட்டார். அக்கா பொன்னம்மாளுக்கு ஆசிரியை வேலை கிடைத்ததால் அவள் ஹேக்ராஃப்ட் தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்து வந்தாள். அவளுக்கு அதிர்ஷ்டம் சரியில்லை. ஆங்கில பள்ளியில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்திருந்தால் இன்னும் நல்ல வேலை கிடைத்திருக்கும். அவ்வளவு திறமை இருந்தது அவளுக்கு. 1949 எங்கள் பொருளாதார நிலைமை சிறிது சீரடைந்தது. ஐயன் எங்களுக்காக 2 சைக்கிள்கள் வாங்கினார். இருவருக்கு ஒரு சைக்கிள். நேராக பள்ளி வரையிலும் சைக்கிளில் செல்ல வேண்டும். பஸ்ஸுக்கு கட்டுப்பணம் மிச்சம். வெயில் மழை என்று பாராது சைக்கிளில் செல்வது மிகச் சிரமமாக இருந்தது. புது சைக்கிள் வாங்கி கொடுத்தது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. என் தம்பிகள் எங்கள் சைக்கிளை ஹேக்லுயிஸ் சைக்கிள் என்று பெருமை பேசுவார்கள். நான் 2ஆம் படிவத்தில் படித்தேன். அந்த வருடமும் ஆங்கிலோ சைனீஸ் உயர்நிலைப் பள்ளியில் ACS சேர முயற்சித்து தோல்வி அடைந்தேன். அந்த வருடம்தான் என் கடைசி தம்பி ராமசாமி பிறந்தான். அம்மா எல்லா வேலைகளையும் தானே செய்வாள். பால் மரம் வெட்டுவதை விட்டுவிட்டாள். ஐயன் பழைய ஆசையை விடாமல் மனு செய்து துப்பாக்கி ஒன்றை வாங்கினார். மகன்களை அழைத்து கொண்டு அடிக்கடி வேட்டைக்கு செல்வார். தைரியமாக மகன்களுக்கு துப்பாக்கி சுட கற்று தந்தார். அம்மா கண்டிப்பதையும் பொருட்படுத்தாது அவர்களை தனியாக வேட்டைக்கு அனுப்புவார். படகு, மீன் வலை, நண்டு வலை வாங்கி அவர்களை தனியாக கடலுக்கு அனுப்புவார். அண்ணன் தம்பி மூவரில் வடிவேலு சிறியவனாக இருந்தாலும் மிகவும் திறமைசாலி. குறி தவறாமல் சுடுவதில் கெட்டிக்காரன். எனக்கு படிப்பில் உதவி செய்ய யாரும் இல்லை. இறைவனின் மேல் பாரத்தை போட்டு படித்தேன். காலாண்டு பரீட்சையில் தேறிவிட்டேன். இதுதான் எனக்கு முதல் ஏணிப்படி. என்னையே நான் நம்பவில்லை. அதிலிருந்து தன்னம்பிக்கையுடன் படித்தேன். என் தம்பிகளுக்கும் அவ்வப்போது தெரியாத பாடங்களில் பொதுவாக கணக்கு பாடத்தில் உதவி செய்வேன். அப்பொழுது எனக்கு கணக்கும் விஞ்ஞானமும் போதித்தவர் JTJ ஜேக்கப் என்பவர்.
அவர் அடிக்கடி ஊக்கமளிக்கும் வகையில் எனக்கு அறிவுரை கூறுவார். எங்களுக்கு வீட்டில் இருக்கும் பொறுப்புகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். எங்களுக்கு அதிக வேலைகள் தர வேண்டாம் என்று ஐயனை கேட்டுக்கொள்வார். ஒரு வழியாக கம்பத்தில் எங்கள் வாழ்க்கை பழைய நிலைக்கு வர ஆரம்பித்தது. அக்கா ஆசிரியர் வேலையை மேற்கொண்டு ஹேர்கிராஃப்ட் தோட்டத்தில் வசித்து வந்தாள். அம்மா காலையில் பால் மரம் வெட்டுவாள். பாட்டி வீட்டு வேலைகளை கவனித்தார். வீட்டில் சகல பொறுப்புகளும் பெண்கள் தலையில் விழுந்தது. ஐயன் நிலை குலைந்து நின்ற தோட்ட நிர்வாகத்தை சரி செய்து கொண்டிருந்தார். அம்மா காலையிலிருந்து மாலை வரை ஓயாமல் வேலை செய்வாள். பள்ளியில் இருந்து வந்ததும் நாங்களும் வேலை செய்வோம். மாட்டுக்கு புல் அறுப்பது, பால் கறப்பது என்று ஓயாமல் வேலை இருந்து கொண்டே இருக்கும். அதை தவிர சனி ஞாயிறுகளில் ஐயனுடன் படகில் மீன் பிடிக்கச் செல்வது எங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. நாளாக ஆக ஐயன் எங்களை தனியாக கடலுக்குள் படகில் செல்ல அனுமதிப்பார். இம்மாதிரி வேளைகளில் படுசுட்டி வீரம்மாள்தான். ஒருமுறை நானும் வீரம்மாளும் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்றோம். கடலில் ஆழமில்லாத இடத்துக்கு போய் வலை வீசி நண்டு பிடிக்கலாம் என்று அனுமதி வாங்கினோம். ஆனால் கடலில் செல்ல செல்ல பயத்தை விட்டு ஆழத்துக்கு சென்றோம். அங்கிருந்து ஒவ்வொரு வலையாக கடலில் போட்டுக்கொண்டு வெகு தூரம் சென்று விட்டோம். திரும்பி வரும் பொழுது ஒவ்வொரு வலையாக தூக்கி நண்டு அகப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கொண்டு வந்தோம். ஒவ்வொரு வலையிலும் நண்டு கிடைக்கும். கிடைக்காவிட்டால் மீண்டும் வலையை கடலில் போட்டு விடுவோம். கிடைத்த நண்டை படகினுள் வைத்திருக்கும் பெரிய தகர டப்பாவில் போட்டு வைப்போம். ஐயன் என் தம்பிகள் எல்லோரும் நண்டுகளை அழகாக கட்டி விடுவார்கள். எங்களுக்கு கட்டத் தெரியாததால் டப்பாவில் போட்டு வைத்தோம். ஏறக்குறைய 2 மணி நேரம் கழித்து டப்பா 3/4 பாகம் நிறைந்து விட்டது. வீடு திரும்பலாம் என்று படகை திருப்பினோம். படகு துடுப்பு பட்டு டப்பா படகினுள் கவிழ்ந்து விட்டது. நானும் வீரம்மாளும் நண்டுகளிடமிருந்து தப்பிக்க படகினுள் அங்கும் இங்கும் ஓடி படகை கவிழ்த்து விட்டோம். நாங்கள் இருவரும் ஆழக்கடலில் தத்தளித்தோம். நீந்தி தப்பி விடலாம். ஆனால் நண்டுகள் கால்களை விரித்து கொண்டு எங்களை சுற்றி நீந்தியது பெரிய ஆபத்தாக போய்விட்டது. அவைகளிடமிருந்து தப்பிக்க வீரம்மாள் என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள். ஒரு நண்டிடம் அகப்பட்டாலே போதும், பிடித்த பிடியை விடாது. எனக்கு நீந்த முடியவில்லை, அவளுக்கும் நீந்த முடியவில்லை. இருவரும் மாறி மாறி நீரில் மூழ்கி கடைசியில் எப்படியோ தப்பித்தோம். மூச்சு திணறி உயிர் போகிற மாதிரி இருந்தது. இறுதியில் ஒருவாறு சமாளித்து நீந்தி வந்து கரையில் உள்ள மரத்தின் மேல் ஏறி சிறிது இளைப்பாறினோம். அதன் பின் படகை திருப்பி வைத்து ஓட்டி வந்து கரை சேர்ந்தோம். இருவரும் நிறைய கடல் நீரை குடித்து விட்டோம். ஒரே உப்பு. வீடு வந்து ஐயனிடம் விவரத்தை சொன்னோம். உப்பு தண்ணி குடித்ததை பற்றியும் சொன்னோம். ஐயன் ஒன்றும் பேசவில்லை. அம்மாதான் பரிதாபப்பட்டாள். இம்மாதிரி பல ஆபத்தான சம்பவங்கள் நடந்துள்ளன. ஒரு தடவை தெய்வானை ஐயனிடம் வந்து, ஐயா, நான் இப்பொழுதுதான் ஒரு பாம்பை அடித்தேன். அது என் உயரம் இருந்தது என்றாள். அன்று இரவு எதற்கோ அவளும் வீரம்மாளும் வெளியே கை விளக்குடன் சென்றிருக்கிறார்கள். ஆற்றில் ஒரு பெரிய பாம்பை கண்டு விளக்கு வெளிச்சத்தை கொண்டே அப்பாம்பை சிறு கால்வாய்க்கு கொண்டு வந்து அடித்து கொன்று விட்டார்கள். பாம்பு எழுந்து நின்றதா? எப்படி உன் உயரம் என்று கண்டுபிடித்தாய் என்று ஐயன் கேட்டார். அதற்கு தெய்வானை சொன்ன பதில் ஐயனையே பிரமிக்கச் செய்தது. இல்லை ஐயா, பாம்பை அடித்துவிட்டு அதை பாலத்தின் மேல் கிடத்தி நான் அதன் பக்கத்தில் படுத்து பார்த்தேன். அதன் நீளத்தை அளக்க வேறு வழி இல்லை என்று சொன்னாள். ஐயன் ஒன்றும் சொல்லவில்லை. அம்மாதான் திட்டி தீர்த்தாள். அது வேறு விஷப்பாம்பாம். ஒரு தடவை நான் ஐயனுடன் கடலுக்கு சென்றேன். அன்று ஐயன் வீச்சு வலை எடுத்துக்கொண்டு இறால், மலாய் மொழியில் ஊடாங் என்று சொல்வார்கள், பிடிக்கச் சென்றார். கடலில் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் நாங்கள் இருவரும் கடலில் இறங்கினோம். ஐயன் வலை வீச நான் படகை கையால் தள்ளிக்கொண்டு ஐயன் பின்னால் நடந்தேன். ஒவ்வொரு தடவையும் வலையை இழுத்து ஊடானை படகுக்குள் போட்டுக்கொண்டே போவார். ஐயனுக்கு அங்குள்ள கடலில் எந்த இடத்தில் ஆழமாக இருக்கும், எந்த இடத்தில் உடும்பு இருக்கும் என்று தெரியும். எனக்கு அப்படி ஐயன் பின்னால் செல்வது மிக மிக பிடித்த விஷயம். மிகவும் ஆழமான இடத்துக்கு வந்தால் படகை பிடித்து கொண்டு நீந்தி செல்வேன். ஐயன் 6 அடிக்கு மேல் உயரம். எனவே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தடவை நான் படகை இழுத்து கொண்டு செல்லும் பொழுது ஏதோ ஒன்று என் 2 கால்களுக்கு அருகே வந்து என்னை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டது. கடலுக்குள் உள்ளே போய் வெளியே வந்தேன். நிறைய உப்பு தண்ணியை குடித்துவிட்டு எழுந்து நின்று ஐயனை கூப்பிட வாயெடுத்தேன். அப்பொழுது என் முன்னால் 10 அடி தள்ளி பெரிய உடும்பு ஒன்று தலையை தூக்கி நான் தான் பயப்படாதே என்று சொல்வது போல் என்னை பார்த்துவிட்டு நீரில் மூழ்கிவிட்டது. அதை பார்த்தவுடன் தான் எனக்கு பயமே வந்தது.
அவ்வளவு பெரிய உடும்பு. ஐயனிடம் நான் விழுந்ததை பற்றி சொன்னேன். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை.